சினிமாவுக்கு தலை காட்ட ஆரம்பிக்கும் போது முதல்ல தினத்தந்தியில் இவர்தான் சிவகுமார் அப்படின்னு தலை போட்டு ஒரு வெள்ளை சட்டில் டை கட்டி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. நடிகனாக முதல்ல நான் பார்த்த படம் அதுதான். அதை பார்த்தப்போ எப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி, அது ஒரு நேக்கு இருக்குது, ஏவிஎம் அறிமுகம் செய்கின்ற புதுமுகம் சிவகுமாரை படிக்க மாட்டாங்க. இவர் தான் சிவகுமாரை காணாமல் போயிட்டோம்னா திருடனா கைதியா உடனே படிப்பாங்களே, அது ஒரு கிக் வேணுக்காத இவர் தான் சிவகுமார்னு அது ஒரு நேக்குது அப்படின்னா உண்மையிலேயே அந்த இவர் தான் இவர் யார் ஒன்றா படத்தை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் தான் கீழே செய்திக்கு போவாங்க. அந்த மாதிரி நுணுக்கத்தோடு தந்தியில் முதல்ல வெளியிட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவதற்காக எங்கள் ஓவியக் கல்லூரியிலேருந்து தினத்தந்தி ஆஃபீஸ் வந்து ஒரு ஃபர்லாங் தூரம் தான் இருக்கும். அந்த தினத்தந்தி அலுவலகத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி இருக்கும், ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கேயே தங்கிப்பாங்க. அப்போது பாண்டியன் அதிகார பாண்டியனை விட அண்ணன் தான் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் அண்ணன் தான் கூப்பிட்டேன், அப்படித்தான் அம்மின் தான் கூப்பிடுவார். எனக்கு யோகா கற்றுக்கணும் ஆசை இருக்குது தம்பி அப்படின்னாரு. கடையில் 4:30 மணிக்கு காலையில் புதுப்பேட்டிலேருந்து போய் ஒரு கோழிக்கூடு மாதிரி இருக்கும் அந்த காட்டேஜஸ் மேலே, அதுக்குள்ளே உட்காந்து இவருக்கு நான் யோகாசனம் கற்றுக் கொடுத்தேன். அப்படி எங்களுக்கு பத்திரிகை துறையோடு தொடர்பு. 1966 வந்து பொம்மை இதழ், ஜூலை இதழ் முதல்ல வந்தது. மூணாவது இஷ்யூவில் புதுமுகம் நான் எனக்கு பேட்டி எடுக்கணும்னு வர சொன்னாங்க. வாகினி போயிருந்தேன். புது கோட்டு சட்டையெல்லாம் வாங்கி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அந்த தொப்பி வச்சுருக்கிறதுல வந்து தொப்பி மட்டும்தான் என்னுடையது. அந்த பனியன் 3 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த கோட்டு வந்து பால் மாசிலாமணின்னு ஒருத்தன் ஓசியில் கொடுத்தது. பேண்ட் இன்னொரு பையன் இருந்தது, ஷூ இன்னொருத்தது. தெரியுமா உங்களுக்கு? 1963 எடுத்த படத்தை இத்தனை வருஷம் ஆகி சாகா வரம்பெற்ற படம். அதை எடுத்தவன் வில்லியம்ஸ், அந்த ஒரு மாபெரும் அந்த ஒளிப்பதிவாளர். மலையாள படம் நிறையா பண்ணவன் இந்த உயிரோடு இல்லை. நான் 15 ரூபா வாடகையில் குடியிருக்கேன், அவன் வந்து கார் ஷெட்டில் குடியிருந்தான். அதாவது ஒரு நல்ல படைப்புகள் எத்தனை காலம் ஆனாலும் அதை ஷேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த புகைப்படங்கள் ஒரு காரணம். எனக்கு இந்த மாதிரி காஃபி டேபிளுக்கு போட சொல்லும்போது காத்தி சொன்னது, இல்லை அந்த படங்கள் தான் போடணும்னு சொன்னார். ஒப்பனையெல்லாம் கிடையாது. அப்புறம் ரோலிஃப்ளெக்ஸ் கேமராவுக்கு ஒரு 3 ரோல் மட்டும் வாங்கி 3 மட்டும் 36 எக்ஸ்போஷர் கம்போஸ்லாம் பண்ண முடியாது. இங்கே பாரு, மேலே பாரு, சிரி, அந்த பக்கம் திரும்ப வீட்டுக்கு போட்டான். மொத்தமாக அதை எடுத்த பாட்டை வந்து ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு ராயப்பேட்டாவில் வந்து அவனே கம்போஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பிரிண்ட் போட்டது தான். நான் இந்த மேடைக்கில் நின்று நடிகனாவது காரணமாக வந்து எனக்கு உதவி செஞ்சது அந்த புகைப்படங்கள் தான். அந்த படத்தை எடுத்தவன் உங்கள் புகைப்படக்காரன் உங்கள் ஜாதியை சேர்ந்தவன் வில்லியன். அதுக்கப்புறம் வாகினியில் போய் எடுக்க போகும்போது நல்ல சட்டையெல்லாம் கிடையாது. உடனே ஒரு பிரமாவ ஜெர்கின், அந்த படம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு அப்புறமா காட்டேன். ஒரு ஜெர்கின் கொடுத்தாங்க, அந்த கிட்டார் ஒன்று எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தாங்க, ஒரு ஏணி கொடுத்தாங்க, ஸ்டுடியோக்கள் லைட்லாம் போட்டு. பக்தா வந்து கேஆர்ஐ பக்தான்னு பேர். அவர் பர்மனெண்ட்டாக பொம்மைக்கு ஃபோட்டோகிராஃபர், பிரம்மாம் எடுப்பார். அவர் வந்து முதல்ல எடுத்து பொம்மையில் 1966 அக்டோபர் மாதம் அந்த இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் சின்ன இடைவெளி முடிஞ்சோடனே இப்போ கென்னடி கல்யாணம் பண்ணதுனால ஜாக்குலின் கென்னடி உலகமே கொண்டாடப்பட்ட காலம். அப்போ ஜாக்குலின் கென்னடி இப்போ இந்த எக்ஸிபிஷனில் இருக்குது, தயவுசெய்து நாளைக்கு கூட இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். ஜாக்குலின் கென்னடியே வரைஞ்சிருப்பேன். அதாவது என்னுடைய படங்களோட சிறப்பு என்னென்னா, இங்கே படங்கள் வந்திருக்கா, அந்த படம் மட்டும் வரல. ஜாக்குலின் கென்னடி வந்து இப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல சப்பியாக இருக்குது, ஜாக்குலினுக்கு வந்து இங்கே பல்ஜாயி இந்த இடத்துல குழி ஒன்று சின்ன குழி இருக்கும், அது அந்த லைனில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அந்த குழி இருக்கும். அந்த மாதிரி அதேமாதிரி இப்போ காந்தி படம் இருந்ததுன்னா பாருங்கள், காந்தி படத்தில் வந்து அவுட்லைன்லாம் இருக்குது, எங்கேயுமே அவுட்லைன். இப்போ நீ ப்ரொஃபைல் பண்ணி இப்படி அவுட்லைன் போட்டிங்கன்னா அவுட்லைன் எங்கேயுமே இருக்காது. தோல் எப்படி பெண்டாகி போகுது வளையுதோ அது மாதிரி லைன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி படம். அந்த ஜாக்குலின் கென்னடி படத்தை போட்டேன். ஒரு அக்டோபர் மாதத்தில் மகாத்மா காந்தி படத்தை முதல்ல வந்து ஆஃப் செட்மெண்ட்டில் பார்த்து உலகம் பூரா பொம்மை தான். அப்போ பத்திரிகையில் ரொம்ப தரமான பத்திரிக்கை, டால்டனில் வசதிகள் இருந்தது. அந்த காந்தி படத்தை எனக்கு தெரிஞ்சு 1966, 67 இருந்த வாசகர்கள் நிறைய பேர் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காந்தி படத்தை. அதுக்கப்புறம் நான் பொம்மைக்கு நான் சொந்தக்கார மாதிரி கிட்டத்தட்ட பர்மனெண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்துட்டு, ஜெமினி சர்க்கஸ் வந்து 3 மார்க் இருந்துச்சு, சர்க்கஸில் போய் ஸ்கெட்செல்லாம் போட்டு அடுத்த வாரம் போடுவாங்க. அது மாதிரி நிறைய பொம்மைக்கு போட்டிருந்தேன். அப்போ பேசும் படம்ங்கிறது அதை விட பெரிய பத்திரிக்கையாச்சு. அந்த பத்திரிக்கைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கணுன்னே படம் எடுக்கணும், நேரு கான்ட்ராஸ்ட். பொம்மைக்கு பெரிய நிறுவனம் ஸ்டுடியோவில் இருந்தது, அங்கே பேசும் படத்துக்கு அந்த மாதிரி ஒன்றும் வசதி கிடையாது. இது ஒரு க்ளோஸ்அப் பண்ணுவது எல்லாம் ஞாபகம், இப்படி கை வச்சுட்டு இப்படி லேசாக பார்க்குற மாதிரி படம் இருக்குது. அதை வந்து பேசும் படத்துக்காக வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணால் பக்கத்தில் ஒரு டப்பா கீழே பெருச்சாடி ஓடிட்டு இருக்கும். அந்த சின்ன டப்பா ஸ்டுடியோக்குள்ளே மான் என்ற ஒரு புகைப்பட கலைஞர், மான்னு பேர், உயிரோடு தெரியல அவருக்கு. அவர் எடுத்த புகைப்படம் அவரே எடுத்து அவரே பிரிண்ட் போட்டு கொண்டு போய் சம்பத்குமார் கொடுத்தார்.
அப்புறம் சம்பத்குமார் பார்த்து அப்புறம் எஸ்வி சம்பத்குமார் பார்த்து சொந்தக்கார தம்பி ஒருத்தன் வந்துக்கான்னு நினைக்கிறீங்க. அவருக்கு கல்யாணத்துக்கு எஸ்வி சம்பத்குமார் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களாம் எப்படிப்பட்ட ஆள். சமீபத்தில் ஒரு 3 நாள் முன்னாடி வந்து ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி அவங்களாம் எல்லாம் மரியாதை பண்ணோம். ஒரு கோடம்பகை ரோட்டில் ஒரு கயிற்றுக்கட்டில் நூல்லாம் தொங்கி போயிருக்குது. படுத்த தொட்டல் மாதிரி கயிறு இப்படி லெவலாக இருக்குன்னா அது படுத்து லூஸாக போய் கயிறு இப்படி தொட்டில் மாதிரி இருக்குது. அந்த தொட்டில் ஒரு பையன் தாடியோட சுருட்ட முடியோட படுத்துருக்கான். அவங்க அம்மா வந்து வாசல் நிற்கிறாங்க. இவன் பேச்சு எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்ப்பா, 4 பேர் நல்லா எழுதி எங்கள் கடை தேர்த்தி விடுங்க, கரை சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சொன்னவர் ராஜாமணி அம்மையார், படுத்திருந்த சிவாஜி கணேசன். அந்த பேட்டி எடுத்தவர் எஸ்வி சம்பத்குமார். அவர் இந்த பேட்டியெல்லாம் வாங்கி பப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓராண்டு நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு 2 படங்கள் பாப்புலர் ஹீரோயின்ஸை வந்து லைன் டிராயிங் போட்டு அது தொடர்ந்து அது ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் 12 மாதத்துக்கு மேலே அது தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு காலகட்டம் பத்திரிகையோடு தொடர்ந்து இருந்துச்சு. அப்போ 1974 வந்து என்னுடைய திருமணத்துக்கு வரும்போது ஒரு தனி ரயில் பெட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு போகி மட்டும் கொடுத்து எல்லா பத்திரிகை சார்ந்து எல்லாரும் வாங்க சொல்லி ஒரு அலாதி காடு, அது கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் போகணும். அந்த காட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தி இருக்குது. அப்போ இதே கண்டிஷனில் ஒரு 20 ஃபோட்டோகிராஃபர்ஸு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த அலாதி காட்டுக்கு வந்து அண்ணா ராம்ஜி வந்திருப்பாங்க. வந்து ராம்ஜி அண்ணா வந்திருந்தார். அப்புறம் அண்ணா மாலி பராசக்தி மாலின்னு பேர், எங்கள் அண்ணன் தான் அவர் அவனுக்கு மட்டும் அண்ணன் இல்லை, எனக்கு அண்ணன், அவரெல்லாம் வந்திருக்கார். அந்த காட்டில் வந்து கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி கவரேஜ் இங்கே பண்ணாங்க. அப்புறம் 1975 தான் அந்த படம் புது வெள்ளம் என்ற படத்துக்கு தான் முதல் நான் வந்து பத்திரிகையாளரை இனிமேல் வாழ்நாள் முழுக்க சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஃபில்மி சார்ந்த ஏற்பாட்டின் பேரில் ஃபில்மி ஐ திங்க் டைரியில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ராம்ஜி வச்சுருப்பான், மற்றவனை போய் தெரியாது, கண்டிப்பாக வச்சுருப்பேன். முதல்ல டைரி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொடை கொடுத்தேன், அப்புறம் டைம் பேஸ் கொடுத்தேன், அப்புறம் ப்ரீஃப் கேஸ் கொடுத்தேன். அந்த மாதிரி வந்து 100-120 பேர் இருப்பாங்க. ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்சால் போகும்போது ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுங்க. பெரிய கிஃப்ட்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு மொத்த சம்பளம் 25 ரூபா. சின்னப்பத்தேவர் கேட்டார், ஆட்டுக்காரலாம் மேல் அன்னக்கிளி பத்திரகாளி 3 படம் சில்வஜி பிடி வச்சு, டே பைத்தியக்காரா ரேட்டை ஏற்றிக்கண்ணா. எதுக்கு ரேட்டை ஏற்றணும்னா, அட 3 சில்வஜி பிடி போச்சு, ஒன்று ஆட்டுக்கு போச்சு, ஒன்று அன்னத்துக்கு போச்சு, ஒன்று செத்து போன பத்திரகாளி ராணிச்சு வச்சு போயா வேலையை பார்த்து. அட கிறுக்கு பையில ரேட்டை ஏற்றினார். சினிமா எங்கள் அம்மா என்னை கைவிட மாட்டாங்க என்று சொல்லி நம்ப மாட்டேங்க. என்னோடய 150ஆவது படத்துக்கு தான் 1 லட்சம் ரூபா கொடுத்தோம். அது நான் கேட்கல, அவங்களா கொடுத்துட்டாங்க. மோகன்லாம் 3 லட்ச ரூபாய்க்கு போயிட்டார். மைக் மோகன் 3 லட்சம் போயிட்டார். இந்த போய் தொலைஞ்சு போகணும் சீனியராக தொலைஞ்சு போகிறதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. பணத்தை பற்றி கவலை வேணா, தாய் என்னை கைவிட மாட்டாள். அப்படி இருந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த முகம் என் நினைவாற்றல் போய் இந்த முகம் கோரமாகி போகும்போது எனக்கு தோணும் போது நடிப்பை நிறுத்தணும்னு சொன்னேன். முகம் நல்லா இருக்கும்போது நினைவாற்றலுக்கு போது நின்றுட்டேன். கேட்டால் உங்களுக்கு தெரியணும், உனக்கு காலில் வளர்க்கும் போதே நீ மயானத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து நினைவாக நல்லா இருக்கும் போது முன்னா இருக்கும் போது நடிப்பை நிறுத்தி விட்டேன். அதெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோட்டில் போனால் என்ன சார் நடிக்க நிறுத்திங்கன்னா இப்போ கேட்குறீங்களா, அதுக்காக தான் என்னட்டா கொள்றையோ பசங்களுக்கு கொள்றாங்க, நீ வேற கொள்றான்னு கேட்பீங்களா, அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம முன்னாடியே சேஃபாக நிறுத்தினேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி படங்களுக்காக பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா வந்து பசங்க வந்தாங்க. சூர்யா வந்து அறிமுகப்படுத்தும் போது மணிரத்னம் சாரை வச்சு இதே மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சோம். அது பண்ணால் தொடர்ந்து சூர்யாவும் தொடர்ந்து எல்லா படங்களும் ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். அப்புறம் கல்யாண விஷயம் வந்தது. நிறையா நம்ம வழக்கப்படி யாருமே இப்போ லவ் பண்ணும்போது கெஸ்ட் பண்ண எழுதவும் இல்லை. அப்புறம் இல்லாட்ட இப்போ என்ன தான் பண்ண முடியும். அதாவது இல்லாத லவ் டெவலப் பண்ணி விட்டுருவோம், இருக்கிற லவ் பிரித்து விட்டுருவோம். அதுதான் நம்ம தொழில். அது பண்ணித்தான் ஆகணும். முதல்ல சேர்த்து வச்சிருவோம். அப்புறம் என்னமோ லேசாக பிரீதி போல் இருக்குது, அங்கே அம்மா அப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்குறேன் எழுதுவோம். அப்புறம் லேசாக இருக்குதுன்னா அப்படியா சேர்த்து வைப்போம். நம்ம தொழில் வேறு பள்ளியில் ஒன்றும் முடியாதுல்ல. இப்படி பல சேர்த்து விட்டுருக்கோம், பல பிரித்து விட்டுருக்கோம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அதில் அப்படியே ஜாடமான எழுத ஆரம்பித்து அப்புறம் அந்த இது அப்படியே கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்காங்கய்யா, உங்கள் புனிதம் நல்லா இருக்காங்கய்யா, வாழ்த்திட்டு போங்கய்யா நல்லா இருக்கு போகிறேன், அவ்வளோதான் வாழ்த்திட்டு போங்கய்யா, அவ்வளோதான் பசங்க நல்லா இருக்கானுங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ காலம் மாறி போச்சு. அப்போ அது அந்த காலத்தில் எப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதான் ரொம்ப யோக்கியம், பாதுகாப்பு. லவ் மேரேஜ் பண்ணால் பைத்தியம். ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் காத்தால பண்ண சாயங்காலம் டைவர்ஸ் கேட்குறாங்க. அதான் நீங்களே பெட்டர்ப்பா தம்பிகளா, நீங்கள் எல்லாம் 10 வருஷம் தாண்டிங்க, நல்லா இருக்குண்ணா. அவ்வளோதான் சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, அரேஞ்ச் மேரேஜெல்லாம் இனிமேல் இருக்காது. இன்னொரு 10 வருஷம் இப்போவே இருக்காது, 10 வருஷம் இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாம் படிச்சுட்டானுங்க, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. சின்ன குழந்தைகள 25 வயசு 30 வயசு ஆகி போச்சு. வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியும், சுயமாக சம்பாதிக்கிறாங்க, சுயமாக யோசிக்கிறாங்க, தனக்கு யார் வேணுங்கிற முடிவு பண்ணுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி மச்சு பெட்டுறது. பட் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ கல்யாணம் பண்ணுறேன், நாளை காலையில் கல்யாணம் பண்ணுறேன், எல்லாருக்குமே கையெடுத்து கும்பிட்றேன். லவ் மேரேஜ் பண்ணால் காலம் பூரா சந்தோஷமாக வாழலாம் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள்.
உங்களுக்கு சொல்ல வாழ்ந்து காட்டுங்க. ஏன்னா இனிமேல் வந்து அரேஞ்ச் மேட்ச் ஒளிய போகுது. அப்போ லவ் மேரேஜ் பண்ண உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். பார், நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், 45 சேர்ந்து வாழ்ந்தோம், வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுக்கு எல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன். அதை இப்போ அடுத்த தலைமை நான் சொல்லக்கூடிய விஷயம். அது இப்போ அது முடிஞ்சது. கார்த்தி படத்துக்கு வந்தான், ஆமாம் அவனுக்கு வந்தாங்க, அவனுக்கு பர்ஸ் மீட் வச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இன்றைக்கி வந்து மகாபாரதம் பேசுனேன், அது மீடியா தானே உங்களுக்கு. 80 கண்ட்ரி கேட்ட விஜய் உண்மையை சொல்லுங்கள் என்ன பண்ணீங்கன்னா, 80 கண்ட்ரி உலகத்தில் 80 நாடுகள் இங்கே வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு மால்தீவ் பக்கத்தில் இருக்கான், வெறும் ஐலாண்டு. அந்த அங்கே தமிழ் பேசுகிறான்னு அங்கேயும் மகாபாரதம் ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. இப்படி அதாவது 50 வருஷம் 100 வருஷம் மேடையில் பேசுனவங்களா இருக்கிறான். 5000 மேடை ஏறி பேசுனவங்களா இருக்கிறானுங்க. நான் பேசுனது இந்த 10 ஆண்டுகளில் 24 மீட்டிங் கூட இல்லை. நான் பேசுன 14 உரைகள் தான். 14 உரைகளும் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. 14 தான் இன்றைக்கி அனைவன் சாயங்காலமாக அனைவன் 3 கணக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். 14 10 செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் என்னென்னா இந்த மீடியா தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்போ பின்னாடி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சூர்யா கார்த்தி குடும்பத்தை குழந்தை கூட்டிகிட்டு போய் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம்னா 15,000 வருது. சத்தியமாக குறையாது. இந்த ஹோட்டலாம் இன்னும் ஜாஸ்தி வருங்க, இன்னும் ஜாஸ்தி வரும். ஒரு 8 குழந்தைய சாப்பிட்டீங்கன்னா 15,000 வரும். கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் தெருவில் படுத்து இருக்கிற தண்ணியை குடிச்சு ரோட்டை படுத்து குழாயில் வாடி குடிச்சிட்டு நான் 7 ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கை 7,500 ரூபாயில் வாழ்ந்த வாழ்க்கை இந்த பிறவியில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஓவியங்கள் பின்னாடி வச்சுக்கிங்களேன், நான் ரொம்பவும் கர்வத்தோடு சொல்லுகிறேன். நான் பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன். நேற்று கூட பார்த்துருப்பீங்க, பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன். இது கர்வத்தோடு சொல்லுகின்றேன். இங்கே எல்லாம் இங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க, மீடியா ஆட்கள் இருக்கீங்க, கர்வத்தோடு பெருமையோடு சொல்லுகின்றேன். 24 வயசில் முடிச்சுட்டேன்யா. பின்னாடி இருக்கிற படங்கள்லாம் 24 வயதுக்குள் முடித்து விட்டேன். ஒரு 16 வயசில் ஆரம்பித்து 24 வயதுக்குள் இந்த தரத்தில் இது என்ன தரம் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் மிகச்சிறந்த ஓவியம் சொல்ல மாட்டேன். தரத்தை பற்றி நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் ஏதோ ஒரு தரம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த தரம் என்று நீ முடிவு பண்ணால் இந்த தரத்தில் இந்த பேட்டர்னில் 24 வயதுக்குள் வரைந்த 10 பேர் நீங்கள் சொல்ல முடியாது. 50 வருஷம் ஆகி போச்சு. 10 மாணவர்களையும் நீங்கள் இந்த மாதிரி பையன் பார்க்க முடியாது. அப்படி வாழ்ந்தேன். ஒரு நாள் மணியும் சொன்னால், வாழ்நாள் பூரா நீ வரைய வேண்டியது பூரா 6 வருஷம் வரைஞ்சி முடிச்சுட்டு போயிட்டீங்களா சார்னு கேட்டாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்தது. வாழ்நாள் பூரா வரைய வேண்டிய விஷயத்த 6 வருஷத்துலேயே முடிச்சுட்டு போயிட்டீங்களா சார் அப்படின்னா. என்ன வேடிக்கைன்னா, இப்போ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ மணியம் செல்வன் இருக்காரு, ஜெயராஜ் இருக்காரு, கோகுல் சார் இருந்தார். ஒரு ஆள் வந்து எந்த விதமாக எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு நாளைக்கு வாங்க நோட் எடுத்து ஒரு 1000 பென்சில் ஸ்கெட்சில் 1500 இருக்குது. ஒரு 25 நோட்டு இருக்குது. மொத்தம் 25 நோட்டுக்கு பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது. வகுப்பில் வந்து இப்போ நியூடு மால் கிண்டல் பண்ணானே, டேய் எட்ரா உன்னை பேசிக்கிறேன், பார் நிற்கிறேன், ஓகே போயில. அந்த மாதிரி வந்து அழகான படங்களும் உண்டு, ஒரிஜினல் மாடலும் உண்டு. அதில் வந்து ஒரு 200 படம் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் வரைஞ்சி ஒரு 200 இருக்குது. இத்தனையையும் புதையல் மாதிரி உள்ள இருந்த விஷயம் திரும்ப எடுத்து அந்த டெக்னாலஜியில் இந்த அளவு கொண்டு வந்து மீண்டும் உயிர்ப்பித்து விஸ்வரூபம் அடிக்க வச்சு பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே மீடியா தானையா. இப்போ இதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன்யா. வாழ்நாள் முழுக்க என் குழந்தைகள் உங்களுக்கு சம்மந்தப்பா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.